கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடு என்கின்ற திருவருகை கால தியானத்தொடர் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவாக்கினர் எசையாவை திருவருகை கால இறைவாக்கினர் என்று சொன்னால் மிகையாகாது. இறைவனுடைய இதயத்தை படம் பிடித்து காட்டுகின்ற இறைவாக்கினர். இந்த இறைவாக்கினுடைய இறை வார்த்தைக்கு இப்போது நாம் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடித் தேர்ந்து கொள்வதற்கு அறியும்போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்க செய்யும். அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். இந்த திருவருகை காலத்திலே அதிகமாக உச்சரிக்கப்படுகிற அழகான ஒரு சொல் இருக்கிறது என்று சொன்னால் அது இம்மானுவேல் என்பதாகும். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு அல்லது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இந்த அழகான பொருளாழமிக்க அற்புதமான ஆறுதலின் நிறைவாக கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் சற்று வித்தியாசமான ஒன்று. ஆகாசு மன்னன் யூதாவினுடைய அரசனாக இருக்கிறான். இஸ்ராயேலும் சீரியாவும் மற்ற நாடுகளோடு இணைந்து அவன் மீது போர் தொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அச்சுறுத்தலத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகி போன அரசன் கலங்கி தவிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பொன்னும் பொருளும் கொடுத்து அசீரியாவை தன் பயப்படுத்தி அசீரியா தனக்கு உதவுமா என்று அவன் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நம்பிக்கை இழந்து போய் உள்ளம் உடைந்து போய் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இறைவாக்கினர் ஏசையா இந்த இறைவாக்கு பகுதியை கொடுக்கிறார். இந்த பகுதியில் இறைவாக்கினர் இளம்பெண் என்கின்ற பகுதி எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழி தொடர்களிலே பார்த்தனோஸ் என்கின்ற கன்னிப்பெண் என்கின்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். எபிரேய மொழியிலே இளம்பெண் என்பது மனமானவளாக இருக்கலாம் அல்லது மனமாகாதவளாக இருக்கலாம். ஆல்மா என்கிற வார்த்தை அந்த எபிரேய சொல்லாக இருக்கிறது. அந்த வார்த்தை யாரை குறித்து காட்டுகிறது சொன்னால் ஆகாசுடைய இளம் மனைவியை குறித்து காட்டுகிறதாக இருக்கலாம் என்றும் ஒரு சிலர் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இதே மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது, கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்கின்ற பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் அதை பார்த்தெனோஸ் கன்னிப்பெண் என்று வரையறுக்கிறார்கள். இந்த கன்னிப்பெண் என்ற வார்த்தையைத்தான் மத்தேயு 1:23 பயன்படுத்துகிறார். அது குறிப்பாக அழகான வகையிலே என்னுடைய பராமரிப்பு திட்டத்தில் வகையில் வருகின்ற ஒரு வார்த்தையாக அன்னைமரியாளுக்கு முற்றிலும் பொருந்து போகிற ஒரு வார்த்தையாக அமைகிறது. ஆண்டவரே அடையாளத்தை கேள் என்று சொல்லுகின்றார், ஆனால் அவர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இந்த அடையாளம் கேட்பது என்பது திருவெளி முழுவதுமே பரவி கிடக்கின்றது. ஆண்டவர்கிட்டயே பல சூழலில் ஒரு அடையாளத்தை கேட்கின்றார்கள், சீடர்கள் கேட்கின்றார்கள், மற்ற மனிதர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். அதான் ஞானத்தை தேடுவது கிரேக்கருடைய எண்ணம், அறிகுறிகளையும் அடையாளம் தேடுவது யூதர்களின் எண்ணம் என்று ஒரு வழக்கே இருக்கிறது. ஆனால் இங்கே இறைவனே முன் வருகின்றார். நம்ம யோவான் நற்செய்தி முழுவதும் பார்த்தோமானால் இந்த அடையாளங்கள் சயின்ஸ் செமியோன் என்பது இறைவனுடைய வல்ல செயலையும் இறைவனுடைய பேராற்றலையும் வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாகவே நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. இங்க கூட பார்த்தோம்னா இறைவன் முன் தன்னுடைய பேர் ஆற்றலை வெளிப்படுத்த ஒரு அருள் அடையாளத்தை கொடுக்க இங்கே முன் வருகின்றார். அவங்க வரலாற்று ரீதியாக அவர்களுக்குள்ளாக ஒரு பதட்டம் இருக்கின்றது, போராட்டம் இருக்கின்றது, சங்கடங்கள் இருக்கின்றது, அச்சம் இருக்கின்றது, அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற எண்ணம் இருக்கின்றது, தங்களுக்கு அடிமைத்தனம் வந்து விடுமோ என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. இதற்கெல்லாம் விடியாக தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே முன்வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி
எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வாக்குறுதியாக, எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு வாக்குறுதியாக அமைகிறது. இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. உள்ளம் நொறுங்குண்டு தவித்து போய் இருக்கிற, அச்சப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொருந்துகிற ஒரு அழகான வாக்குறுதியாக அமைகிறது என்பது மிக முக்கியமான கருத்து. வழக்கமா இறைவாக்குனர் எசையா காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்க மாட்டாரு. தவறை சுட்டி காட்டுவார். தப்புனா தப்பு, தண்டனைனா தண்டனை என்று சுட்டி காட்டுவார். அதே வேளையில இறைவனுடைய பேரன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார். நம்ம 41:10 வாசிப்போம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இறைவன் எப்படியெல்லாம் உடனிருக்க சித்தமாக இருக்கிறார், எப்படி உறுதிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்பதை இறைவாக்கினர் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார். அது பழைய மொழிபெயர்ப்பில் இம்மானுவேல், இம் என்றால் வித் என்ற உடன் என்ற அர்த்தமாகும். ஆனோ என்றால் நம்மோடு, கடவுள் நம்மோடு என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது இப்போது வருகிற புதிய மொழிபெயர்ப்பிலே கடவுள் நம்மோடு உள்ளார், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அழகான சொல்லிலே போயிருக்காங்க. அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது எவ்வளவு ஆறுதலான செய்தி. திருவருகை கால இந்த தியான நாட்களில் இறைவாக்கினர் எசையா நமக்கு மிகப்பெரிய செய்தி தருகின்றார். கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றார். நீ தனிமையில் இருக்கிறாயா, பிரச்சனையில் இருக்கிறாயா, போராட்டத்தில் இருக்கின்றாயா, சங்கடத்தில் இருக்கின்றாயா, கடன் தொல்லையில் இருக்கின்றாயா, அல்லது உனக்குள்ளாக உள்மன போராட்டங்கள் இருக்கின்றதா, உறவு சிக்கல்கள் இருக்கின்றதா, பல்வேறு விதமான அடிமைத்தன பழக்க வழக்கங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றதா, உங்களுடைய பொருளாதார வாழ்வு சீர்குலைந்து விடுமா, குடும்ப வாழ்வு சீர்குலைந்து விடுமா, அல்லது சாத்தானுடைய சூழ்ச்சிகளும் அல்லது பேராபத்துக்களும் வந்துவிடுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாயா? எசையா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், கடவுள் உன்னோடு. அதுவும் குறிப்பா நீதித்தலைவர்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 வார்த்தைகளிலே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவருடைய தூதர் வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்ப கிதியோன் கேட்கிறாரு, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாருன்னா எங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அவருடைய மகத்தான செயல்கள் எங்கே என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சில பேர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற என்ற வார்த்தை கேட்டவுடன் அவர் எங்களோட இருந்தால் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி கேட்பாங்க. அவருடைய வல்ல செயல்கள் எங்கே என்று கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, நீதான் அந்த மிரக்கிள். You are the miracle of God. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் நீ அதிசயங்கள் செய்வாய். கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கின்ற உண்மை செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம். குறிப்பாக யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ, கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை நாம் சொல்லுவோம். கடவுள் உங்களோடு இருக்கிறார், தைரியமாக இருங்கள், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள் என்ற செய்தியை இந்த நாள் முழுவதும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எல்லோரிடமே இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த இம்மானுவேல் இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து வாழ இப்பொழுது வரவேண்டி ஜெபிப்போம். எங்களை என்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளின் நல்ல செய்திக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பெயர் இம்மானுவேல் என்பதாகும். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு உள்ளார் என்று பொருளாக என்று நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம். சாமி, நீர் எங்களோடு இருக்கிற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இருக்கிறவர் நாமே என்று சொன்னீர் சாமி. இருக்கிறவராக இருக்கிற நீர் எங்களோடு இருக்கிற என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி சாமி. கடவுள் நன்பக்கமாய் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எவன் எழ முடியும் என்று பவுலடிகளார் கேட்பதை போல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதனால் உள்ளத்திலே உரமும் நெஞ்சினிலே திறனும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எல்லா விதமான அச்சங்களிடமிருந்தும் அவநம்பிக்கையிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக உலாவர அருள்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்துவதனால் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடம் ஆண்டவர் என்னோடு உள்ளார், என்னோடு உள்ள ஆண்டவர் உன்னோடும் இருப்பார், அஞ்சாதே என்ற மகிழ்ச்சியின் செய்தியை பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு பலம் தருவீராக. இந்த நாள் இனிய நாளாய் அமைய நீரை ஆஸ்வதிப்பீராக. என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மெசியாவை தேடி இருக்கின்ற திருவருகை கால தியானத்தொடர் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து மகிழ்வோடு விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.